வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒஎன் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா பேபி அண்ட் பேபி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேபி அண்ட் பேபி இந்த கதையை பற்றி சொல்லணும்னா ஹீரோ இருக்காங்க. ஸோ 2 ஹீரோ இந்த படத்தில். ஸோ ஒன்று யோகி பாபு இருக்கார், இன்னொன்றுல ஜெய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறக்குது, யோகி பாபுக்கு பெண் குழந்தை பிறக்குது. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஏர்போர்ட்டில் வந்து குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே கடையில் வந்து மாறிடுது. ஸோ மாறினதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு அவங்க கொஞ்சம் வந்து ஊருக்கு ஃப்ளைட்டு கிளம்பிது. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சு தாங்கிட்டு இருக்கிற குழந்தை தான் குழந்தை கிடையாதுன்ட்டு தான் குழந்தை இருக்கிறது தான் குழந்தை கிடையாதுன்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தைய மாற்றிக்கலான்னு பார்த்தா 2 பேர் வீட்லேயுமே குழந்தை மாற்றிக்க முடியாத சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக அந்த குழந்தைய பற்றி சொன்ன விதமாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக பாருங்கள், பெண் குழந்தையாக பாருங்கள், எந்த குழந்தை கச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மன பக்குவத்துக்கு வாங்கன்னு சொல்கிற அந்த சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ அது படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்கிறேன்னா இந்த படத்தில் வர கேரக்டர்ஸாக இருக்கும் சத்யராஜ், நீரல் ரவி, அதே மாதிரி ஸ்ரீமன் இருப்பாப்புல, அங்கே பக்கம் ஆனந்த்ராஜ் இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் சிங்கம்புலி இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச இப்போ மொட்டை ராஜேந்திரன் இருக்கிறாப்புல. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சத்யராஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி கலாட்டாவாக இப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தின மாதிரியும். ஸோ அது ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணு குழந்தைன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் சொல்லுவாப்பில். ஸோ ஆண் குழந்தைக்கு தான் இந்த மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க, எந்த குழந்தைய கச்சாலும் அந்த குழந்தைய ஒரு வரமாக பாருங்கள் அப்படின்றத அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருத்து சொல்ல வராங்க. ஸோ சத்யராஜ் ஒரு ஸ்டேஜில் வந்து மிஸ்டேக் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட ஜெயோட அப்பா கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து தன்னுடைய தவறுகளை புரிஞ்சுக்கின்னு எப்படி மாறினாங்கன்றதை இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் படத்தில் வந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமில்ஸ் நல்லா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு தாலாட்டு பாட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள், எப்பா வேறு லெவலுங்க. ஸோ அந்த சிறுத்தை படத்துக்கு அப்புறம் வந்து நான் கேட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாங்ஸ்னால் அது இதுன்னே சொல்லாங்க. ஸோ அந்த சிறுத்தை படத்தில் ஆறு ஒன்று பாட்டு வரும்ல, அதை கேட்டால் அப்படியே தூக்கம் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு தாலாட்டு பாட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. டி இமான் சார் இந்த மியூசிக்கில் வந்து பிரித்து மெஞ்சிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிறவங்க சொல்ல வர அவங்க கருத்தாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஒரு கொடுத்த ரோலை கரெக்டாக பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மொத்தமான ரேட்டிங் என்னென்னா, இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் ஒரு 5க்கு ஒரு 3.8 ஸ்டார் தரலாங்க. நல்லா படங்க, ஒரு ஒன் டைபிள் வாட்சபிள் மூவிங்க. நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அதே மாதிரி டி இம்மான ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஏன்னா மியூசிக் போட்டிருக்காங்க. மற்ற அவ்வளோதாங்க இந்த ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.